வந்துட்டு இருக்கிறது தடா ஃபால்ஸ். அதோட என்ட்ரன்ஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காற்று ரொம்ப பலமாக அடிச்சுது. நான் அது இருந்தாலும் என்ஜாய் பண்ணேன். என்ட்ரன்ஸ் தாண்டின உடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். அப்படி கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நீங்கள் பார்த்து போங்க. தாண்டினோடனே சவானா மாதிரி ஒரு லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லொக்கேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வீடியோக்கும் இது செம்மையாக இருக்கும். நாங்கள் போகும்போது நிறையா பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. காற்று அங்கே செம்மையாக அடிச்சுதா, அதனால நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நீங்களே இப்போ பாருங்களேன் இந்த லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு பெரிய அழகான சவானா மாதிரி இல்லை? இங்கே நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வாங்க, நீங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய வாட்டர் பாடி. இது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் யாரையும் அலோவ் பண்ணல. பட் தூரமாக நின்று ரசிக்கலாம். அதுதான் நமக்கும் சேஃபு. நீங்களும் தூரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு வந்துடுங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. அடுத்து இந்த லொக்கேஷனில் தாண்டினா கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும். நான் சொன்னேன்ல கார் பார்க்கிங் வந்துடும்னு, அதுதான் இது. எங்கள் வண்டியையும் நாங்கள் பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பைக் பார்க்கிங்க தாண்டிங்கன்னா ஒரு குட்டியாக அழகாக ஒரு பாலம் மாதிரி வரும். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே கூட சேர்த்து அழகழகாக மீனெல்லாம் கூட இருந்தது. தண்ணி பார்க்க மிரர் மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருந்தது. இந்த பாலத்தை தாண்டிங்கன்னா ஒரு பாதை வரும். அங்கே தான் நம்ம நடக்க போகிறோம். அந்த பாதை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் நவாப்பழம் கூட வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். அதில் ரொம்ப அழகான குட்டி குட்டி மங்கீஸ் கூட இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி குடம் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அங்கே செம்ம வெயில். அங்கே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பாடு சாப்பிட்லாம், ஆனால் ஃபாரஸ்ட்லேயே தூக்கி போட்டுறாதீங்க. அது ஃபாரஸ்ட்டுக்கும் கெட்டதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைட்டில் நிறையா பார்த்து பிரியும். அதில் போய் பார்த்தோன்னா குட்டி குட்டி குளம் மாதிரி நிறையா இருக்கும். அதில் நிறையா ஃபேமிலிஸ் தனித்தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஃபேமிலி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்களேன் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு. தனியாக ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் பிளேஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் பிளேஸ். இதைத்தான் மேங்கோ பூல்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்க ஒரு பெரிய பூல் மாதிரியே இருந்துச்சு. நீங்களே அந்த பூலை போய் பாருங்களேன், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போகிறோம். ஒரு சின்ன பாதை மாதிரி வரும். இந்த பாதைக்குள்ளே போனால் நிறையா பாதை சைடில் பிரியும். அங்கேயும்
நிறையா ஃபேமிலிஸ் வந்து சின்ன சின்னதாக உட்காந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நாங்களும் அப்படி ஒரு இடத்த தான் கண்டுபிடிச்சு போனோம். அவங்க தான் எங்கள் அம்மா அந்த இடம் க்ளீனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போனாங்க. நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான பிளேஸ். அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் நடந்தோம் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அந்த கோவிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளூர் மக்கள்லாம் இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகிறாங்க. இந்த கோவிலை தாண்டி போனோன்னா நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய குளம். அந்த இடத்த தான் நாங்கள் ஃபைனலி சூஸ் பண்ணி குளிக்கவே ஆரம்பித்தோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்தது. இப்போ பாருங்களேன் அது எவ்வளோ அழகா இருக்குன்னு. பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல. உள்ள இறங்கும் போது ரொம்ப வழுக்குது, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் எங்கள் அக்கா ஸ்லிப் ஆகி நல்லா விழுந்துட்டா. அப்புறம் ட்ரெக்கிங் போகிறவங்கெல்லாம் அதையும் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாங்க. சாப்பாடை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா குரங்கு அழகு அது திறந்து எடுத்துடுது. எங்கள் பேக்கையும் அப்படிதான் திறந்து எடுத்துச்சு. ஃபைனலி நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அந்த கம்பி எதுக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் வச்சுருந்தாங்களா, அதனால நானும் வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். பாய்.